Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. நான் இன்னைக்கு வீடியோ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலில் நம்ம பார்க்குறோம் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஆல்கஹால் அல்லது ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் எவாலுவேட் யுவர் செல்ஃபில் நம்ம பார்க்குறோம். இந்த எவாலுவேட் யுவர் செல்ஸ்லாம் நம்மளுடைய போர்டுக்கு நீட் ஜெய் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது மட்டும் தான் எனக்கு கொடுக்குறேன். கிளாசிஃபை த ஃபாலோயிங் ஆல்கஹால் 1 degree 2 degree 3 degree அண்ட் கிவ் தயர் ஐயூபேக் நேம் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ABCDயில் 5 ஒன்று எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் ஆன் த கொஸ்டின் நம்பர் 1 A பார்க்குறோம். இப்போ ஏல பாருங்கள், இது பார்க்குறப்ப 3 4 5 இந்த கார்பனில் 2 போட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அதை நேமை எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அதோடைய நேமிங் பார்க்கலாம். எஸ், now let us write the question number 1. yes, question A மொத்தம் 3, that is CH3 CH2 CH, அதை அப்படியே இங்கே OH போட்டுக்கோங்க. அடுத்தது CH2 C CH3 twice இல்லையா, இங்கே ஒன்று போட்டுக்கோ, இங்கே ஒன்று போட்டுக்கோ. அதுக்கப்புறம் மேலே என்ன இருக்குன்னா BR இருக்கு. ஓகே, இப்போ இந்த திஸ் இஸ் தசோ, இது பிரைமரியா செகண்டரியானா இந்த இடத்துல OH இஸ் அட்டாச் த கார்பன் விச் இஸ் அட்டாச் 2 more கார்பன். அப்போ இதோடைய டைப் என்ன அப்படின்னா இது வந்து 2 degree ஆல்கஹால். இது என்ன ஆல்கஹால்? 2 degree ஆல்கஹால். அதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த OH அட்டாச் த கார்பன், இந்த கார்பன் 2 கார்பனில் சேர்ந்துருக்கிறதுல இது 2 degree. இப்போ நம்ம இதுக்கு ஐயூபேக் கேட்டிருக்காங்க. ஐயூபேக் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா நம்பரிங் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஃபங்க்ஷன் குரூப் இங்கே இருக்கிறதுல அது பக்கத்தால் இருந்து வந்துடுறேன். நம்பரிங் ஆரம்பிக்கிறேன். கார்பன் மேலே தான் நம்பர் கொடுக்கணும். 2 3 4 5 6. அப்போ மொத்தம் 6 இருக்கிறதால நான் என்ன சொல்கிறேன், ஹெக்சேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆல்கஹால் இருக்கிறதால இதில் 3ல் இருக்கிறது OL. அதுக்கு அடுத்தது இது ஓன்னு வர்றதால இதை வந்து அடிக்கிறோம். ஸோ ஹெக்சேன் 3R. அதுக்கப்புறம் நீ என்ன கொடுக்கணும்னா இந்த சப்ஸ்டிவெண்ட்டை கொடுங்க. மெத்தில் குரூப்பும் புரோமோ குரூப்பும் எங்கே இருக்குன்னா 5வது கார்பனில் இருக்கு. அதில் உனக்கு புரோமின் தான் ஃபஸ்ட்டு வருது, அதனால அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. வாட் இஸ் இட் கால்? 5 புரோமோ. அதுக்கு அடுத்தது 5 மெத்தில், 5 புரோமோ 5 மெத்தில், அவ்வளோதாம்மா. ஹெக்சேன் 3R. ஸோ இப்போ இது மாதிரி தான் இது கொடுக்கணும். இப்போ பி காம்பவுண்ட் கொடுக்குறேன். பியை நம்ம எப்படி வரைய போகிறோம்னு பாருங்களேன். C2H3 3 போட்டு COH, அவ்வளோதான். இப்போ பி காம்பவுண்ட் அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிடும். வாட் இஸ் கொஸ்டின் அப்படின்னா C2H5 திஸ் இஸ் B3 COH, இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ இதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்கள், COH ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இது வந்து 3 சைடு 3 C2H5 கொடுக்கணும். இங்கே பாருங்கள், அது எழுதும்போது இது மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. CH2 CH2 CH3 CH2 CH3. அதே மாதிரி இங்கேயும் CH2 CH3. ஓகே, இப்போ நம்மளுடைய அடுத்த ஒர்க் என்னன்னா நம்ம என்ன பண்ணோம்னா நம்பரிங் கொடுக்கணுமா. நம்பரிங் கொடுத்துட்டு அடுத்தது ஐயூபேக் போகணும். நம்பரிங் ஆரம்பிக்கலாம். இது ஃபங்க்ஷனல் குரூப். கண்டினியூஸாக போனோம் அப்படின்னா இதுக்கு எப்படி வந்தாலும் இதோடைய கார்பன் வந்து 3 தான். அதனால் இந்த டைரக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். 5 இது வந்து என்னவோ ஆகிடும் அப்படின்னா சப்ஸ்டிவெண்ட்டாக ஆகிடும், சப்ஸ்டிடியூவெண்ட். ஓகே, இது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, ஐயூபேக் வைக்கும்போது நான் ஃபஸ்ட்டு பேரண்ட் செயின் எழுதுங்க. வாட் இஸ் யுவர் பேரண்ட் இஸ் 5 கார்பன், ஸோ பென்டேன். ஓகே, ஆல்கஹால் எங்கே இருக்குது? 3ல் இருக்குது, 3OL. அதுக்கடுத்து சப்ஸ்டிவெண்ட் பார்த்தோம் அப்படின்னா எத்தில் குரூப். எத்தில் எதில் இருக்குது? 3வது கார்பன், ஸோ 3 எத்தில் பென்டேன். இந்த இடத்துல வவ்வல்ஸ் வருது. வவ்வல்ஸ்னால் அந்த AEIOU அது வந்ததுன்னா இந்த ஈயை எடுத்துடணும். ஸோ வாட் இஸ் த நேம் இஸ் 3 எத்தில் பென்டேன் 2ol. இதுதான் இதோடைய கரெக்ட் ஐயூபேக் நேம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். சி பார்க்கும்போது என்ன பண்ணோன்னா இங்கே பாருங்கள்,
1 2 3 4 கார்பன் போடுறோம். இங்கேருந்து ரெண்டாவதுல OH, இங்கே இருக்குது ரெண்டாவது டபுள் பாண்ட் போட்டு Cl, அங்கேருந்து 4, அங்கேருந்து 2 OH இங்கே. அது மாதிரி நம்ம எழுதுறதுக்கே வந்து என்னது ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் வச்சுட்டு பண்ணணும். ஓகேவா? 4 1 2 3 4 இங்கே 2 போட்டோமா, இங்கே Cl இருந்ததா, இங்கே OH இருந்தது. இப்போ அதை ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ணிவிடு, பேஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கோ, செக் பண்ணிக்கோ. செக் பண்ணிக்கிட்டோன்னா ClOH அவ்வளோதாம்மா, டபுள் பாண்ட். இப்போ கம்ப்ளீட் பண்ணலாம். இங்கே 4 வேலன்சி அவ்வளோதான். இந்த இடத்துல உனக்கு 3 வேலன்சிங்கிறதால CH போட்டிருக்கோம். இப்போ வந்து அடுத்தது உன்னுடைய ஒர்க் என்னென்னா கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வந்து CH3, இது இந்த இடத்துல வருது CH3. இப்போ நம்ம அடுத்த உன்னுடைய ஒர்க் வந்து என்னென்னா நம்பரையும் கொடுக்கணும். நம்பரையும் கொடுத்து பேரண்ட் செயின் கண்டுபிடிங்க. இப்போ OHக்கு லோயர் நம்பர் வரணும், அதனால் இங்கே கொடுக்குறேன் 1 2 3 4. இப்போ 4 கார்பன் இருப்பதால் 4 கார்பன் இருப்பதால் பியூட்டேன், அதில் வந்து அடுத்தது வந்து இந்த டபுள் பாண்ட் வருது பாருங்களேன், அதனால் அதே கொடு. பியூட் 3A2 ஆல் இதை அடிச்சிடு. அதை அடிச்சுன்னா நம்ம இதை பண்ணி எடுத்துடலாம், அழைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். ஓகே. பியூட் 3A2 ஆல், பியூட் 3A2 ஆல், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. முடிஞ்ச இங்கே பாருங்கள் குளோரின் இருக்குது சப்ஸ்டியூவன்ட், அது 3ல் இருக்குது, அதனால் அதை அப்படியே முன்னாடி எடுத்து வந்தது. 3 குளோரோ பியூட் 3A2 ஆல். ஓகே. இப்போ நம்ம